ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவமும் கூடியிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 15வது நாள் 15வது பாசுரம், இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோன்னு சொல்லக்கூடிய பாசுரத்திலே கிளியே அப்படின்னு அழைக்கிறதுனாலே முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசும்படியை இந்த இடத்திலே சிக்ஷித்ததாக சொல்லப்படுறது. தம்முடைய நெஞ்சிலே தோன்றினதையெல்லாம் தனக்கு தோணினபடியெல்லாம் எழுதி வைத்துவிட்டு அது தான் எழுதினது அப்படிங்கிறது மாத்திரம் நின்று விடாமல், அதோடு நிறுத்தி கொள்ளாமல், இது நெடுநாட்களாக நான் ஆச்சாரியர்களிடத்திலிருந்து கேட்ட அர்த்த விசேஷங்கள், இந்த உபதேசம்தான் பரம பிராப்தமானது அப்படின்னு எல்லாம் எழுதி வைத்து விட்டு சொல்பவர்கள் சிலர் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் உபதேச ரத்ன மாலையிலே முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே, தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாத்தது என்பர் மூர்கர் என்று மாமுனிகள் காட்டிக் கொடுக்கிறார். தன்னெஞ்சில் தோன்றினதையே சொல்லி இதுதான் நல்ல உபதேசம், பரம பிராப்தமான உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மூர்கர்கள். அப்படி அல்லாதவர்கள் தான் கிளிப்பிள்ளைகள் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். தன் நெஞ்சினிலே தோற்றினதை சொல்லி இது உபதேசம்தான் அப்படின்னு சொல்லாதவர்கள் இந்த கிளிப்பிள்ளைகள். ஆச்சாரிய அனுபவத்திலே இந்த பாசுரத்திலே வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாட என்ன நாச்சியார் காட்டுகின்றாள். ஆய்ச்சிகள் எல்லாரும் அப்படித்தான் பாட விரும்பினார்கள். இந்த பாடல் கிருஷ்ண விஷயத்திலே சொல்றது போலே ஆச்சாரிய விஷயத்திலேயும் நாம் நன்னாக சொல்லலாம். கண்ணன் கம்சனாலே அக்ரூரை இட்டு மதுரைக்கு அழைத்து வர வேண்டும், வில் விழுவுன்னு ஒரு வியாஜமாக ஏற்பாடு செய்திருந்தான். கண்ணனை முடித்து விட வேண்டும் அப்படின்னு. அப்படி அவன் வரும்பொழுதே வாசலிலே நன்னாக மதமூட்டி நிறுத்தப்பட்டிருந்தது குவலையாபீட்டம்ங்கிற யானை. அப்படி அந்த யானையை கொன்று அந்த யானையினுடைய பாகனையும் கூட கொன்று முடித்தானே, அந்த கதை இருக்கே, அதுதான் வல்லானை கொன்ற கதைன்னு சொல்றார்கள். இதனை பாடுறதுன்னா என்ன அர்த்தம்? கவளையானை கொம்பொசித்த கண்ணன் வாழி, காமருஷீர் குவளை மேகமந்த மேனி கொண்ட கோன் வாழி அப்படின்னு வாழின்னு சொல்றதுதான் வல்லானை பாடுவது. சரி, மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை பாடுறது என்னது? கண்ணன் இருக்கானே, பகைவரை கண்டால் இன்னு போய் நாளை வா அப்படின்னு ராமனை போலே பேச மாட்டானாம். ராமன் மாரீச்சனையும் சூர்பனகையும் முடிக்காமல் விட்டு அவர்களை அனுப்பினதுதான் அனர்த்தத்தை விளைத்துக் கொண்டது. அனர்த்தம் விளைந்ததற்கு காரணமே அதுதான். அப்படி கண்ணன் அப்படி அல்லாமல் முடித்து விடுவான், ஒரே சமயத்திலே முடித்து விடுவான். அப்படி மாத்தாரை மாத்தழிக்க வல்லான் மாயன். இதையெல்லாம் இவன் சிரமப்பட்டு செய்யறானா? எல்லையில் ஞானத்தன் ஞானம் அகுதேன்னு எல்லையில் மாயனை கண்ணனைன்னு சொல்றபடிக்கு எல்லாமே திருவாய்மொழியின் படியே சங்கல்ப மாத்திரத்தாலேயே செய்து தலை கட்டும் அவன் கண்ணன் மாயன் அப்படின்னு சொல்றார். ஆக அப்படி வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானான மாயனினுடைய கீர்த்திகளை எல்லாம் பாட வேண்டும் அப்படின்னு இந்த ஆய்ச்சியர்கள் எல்லாமும் ஆசைப்பட்டார்கள்னு நாச்சியார் காட்டுகின்றாள் இங்கே. சரி, இனி ஆச்சாரிய விஷயத்திலே இது எப்படி பொருந்தும்? வல்லானை கொன்றானை என்ற இடத்திலே ஆணை என்னும் சொல் இங்கே வந்தது. அங்கே குவளையாபீடம்ங்கிற யானையை முடித்தான்னு பார்த்தோம். இப்போ ஒரு யானையை மாத்திரமல்லாமல் பல யானைகளையும் சொல்லலாம். அக்ரிணை பெயர் தானே ஆணை அப்படிங்கிறதுனாலே பல யானையும் சொல்லலாம். கண்ணன் முடித்திட்டதோ ஒரு யானை, குவலையாபீடம்ங்கிற யானை. ஆனால் ஆச்சாரியர்களோ
வாரி சுருக்கி மதக்களிறு ஐந்தினையும் சேரி திரியாமல் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் அருளி செய்தபடிக்கு பஞ்ச இந்திரியங்கள் அப்படிங்கிற யானைகளை தகர்த்தவர்கள். எதிராஜ சப்ததியிலே வகதி மகிழா மாத்யோ வேதாகான்னு சொல்றது. ஜிஜேந்திரியர்கள் அப்படின்னு இந்த இந்திரியங்களை எல்லாம் தகர்த்தவர்கள், வென்றவர்கள், பஞ்ச இந்திரியங்கள் என்கின்ற யானையை வென்றவர்கள் அப்படின்னு ஆச்சாரியர்கள். வல்லானை. அடுத்து மாத்தாரை மாத்தழிக்கும் வல்லமை இவர்கள் பக்கலிலே எப்படின்னு பார்த்தா, நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாது ஒன்னும் இல்லை, கலியும் கெடும் அப்படின்னும், கொன்னு உயிருண்ணும் விஷாதி பகைப்பசி தீயனவெல்லாம் நின்னு இவ்வுலகிலே கடிவான் நேமிப்பிரான் தமர்போந்தார் அப்படின்றது படிக்கும். தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடை பூதங்களேயாயின்னு இப்படி பல பாசுரங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். பொலிக பொலிக பொலிகன்னு ஆழ்வார் பகர்ந்தாரே பெருமை. அப்படி மாத்தாரை மாத்தழிக்கும் வல்லமை ஆச்சாரியர்களிடத்திலே உண்டு அப்படின்னு சொல்றோம். மாயனை எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணி ஆன தொழில்கள்லாம் புரிந்து இந்த சேத்தனர்களை எல்லாம் திருத்த வேண்டும் அப்படிங்கிறதை எல்லாம் செய்து பார்த்த பொழுதும் அவனுடைய ஆசை செயல் நிறைவேறாத பொழுது இந்த உலகத்தை திருத்தி பணி கொண்டது ஆச்சாரியர்கள் தானே. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் இராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு என்று ஆயினார்கள் அப்படின்னு. அப்படி இரும்பை பொன்னாக்குவது போலே நித்திய சம்சாரியான இந்த சேத்தனனை நன்னாக வெள்ளுயிராக்கி நித்திய சூரி பரிஷத்திலே வைக்கும் அவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியர்கள் செய்யக்கூடிய செயலே அசாதாரணமானது அப்படின்னு சொல்றவாக ஆச்சாரிய அனுபவத்திலே இங்கே வல்லானை கொன்னானை மாத்தானை மாத்தழிக்க வல்லானை மாயன் அப்படிங்கிறது பகவத் விஷயத்திலேயும் ஆச்சாரிய விஷயத்திலேயும் நன்னாக பொருந்தும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்திலே காட்டி, அடுத்த இந்த பாசுரத்திலே திவ்ய தேச அனுபவமாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை என்று சொல்றதுனாலே இது அப்படியே பொருத்தமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம். மற்றொரு ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். பெரிய திருமொழி பாசுரத்திலே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாவனும் வீழ சந்தமல் குழலால் அலக்கன் நூத்துவர்த்தம் பெண்டிரும் எய்தி நூல் இழப்ப அப்படின்னு சொல்றதுனாலே வேழமும் பாகனும் வீழ கஞ்சனும் மல்லும் வீழ விற்பெரு விழவிலே இப்படி செய்தவனான எம்பெருமான் தான் பார்த்தன் தன் தேர்முன் நின்னவன்தான் வேதத்தை வேதத்தின் சுவை பயனாய் முனிவர்கள் எல்லாம் விழுங்கும்படியாக இருக்கக்கூடியவன், ஆதியானவன், அமுதமானவன், என்னை ஆளுடை அப்பனும் ஆனவன். அப்படிப்பட்டவனை நான் கண்டது திருவல்லிக்கேணியிலே. திருவல்லிக்கேணியிலே பார்த்தனுக்கு சாரதியாய் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் அப்படின்னு இந்த திவ்யதேச மங்களாசாசனம் மிக கச்சிதமாக பொருந்தக்கூடியதான பாசுரம். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் வீழும்படியாக இவன் செய்த சேட்டிதங்கள், மாயமான சேட்டிதங்கள் இன்னும் உண்டோ அப்படி இன்னும் காட்டுறார் திருவங்கையாழ்வார். தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண் சேரும்படிக்கு செய்தவன், முலையோடு அவளுடைய உயிர் செக உண்ட நாதனானவன் அப்படின்னும், இந்திரனுக்குன்னு எடுத்த விழவில் மழை பொழிந்திட தளர்ந்து வரையால் மழை தடுத்தான், மலையெடுத்து கல்லெடுத்து கல்மாறி காத்தான் என்னும் சொல்றது போலே
அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆயர் பாவை நப்பின்னைக்கு துணையானவன். எம்பெருமானை நான் கண்டது திருவல்லிக்கேணியிலே என்று கைரவினி க்ஷேத்திரம்னு சொல்லும்படியான க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் கண்ணனாக பார்த்தனுக்கு ஓர் சாரதியான எம்பெருமானை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றபடிக்கு இந்த திவ்ய தேச அனுபவம். ஆக ஆச்சாரிய அனுபவத்திலேயும் பகவத் விஷயத்திலேயும் இந்த திவ்ய தேசத்திலே ஒத்திருக்கும்படியான ஏகமான வார்த்தை. வல்லானை கொன்றவன், மாத்தாரை மாத்தழிக்க வல்லவன் மாயன் என்பது எம்பெருமானுக்கும் அவர் அடிவணிந்த ஆச்சாரியருக்கும் பொருந்தும் என்கின்ற அழகான அர்த்தமான ஆழ்ந்த அர்த்தம் கொண்டதான இந்த உரையை நாம் இன்று அனுபவித்தோம். அடுத்த அனுபவம் அடுத்த பாசுரத்திலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.